எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் ஜூலை மாதத்துடைய டாப் மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அது 10,000 ரூபாக்குள்ளே என்னென்ன மொபைல் சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் 10,000 ரூபாய்க்குள்ளே வந்து 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரியோட நல்ல மொபைல் வாங்க முடிஞ்சு. ஆனால் அந்த ஜிஎஸ்டி ஏற்றின பிறகு அந்த மொபைல்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாகி போச்சு. அதனால் வந்து இப்போது அதுலேயும் இருக்குது. அந்த மொபைல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. நம்ம டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் பிலோ 10,000 ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, அதாவது 5ஆவது இடத்துல பார்க்க போகிற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி நாரஸோ 10A. இது வந்து பார்த்தோம்னா ஆக்டோ கோர் ஹீலியோ G70 ப்ராசஸரோட 3GB 32GB வேரியண்ட்டில் வருது. பேக்கில் வந்து 3 கேமரா, முன்னாடி வந்து ஒரு கேமரா வந்து இது வந்து பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரியோட வருது. அடுத்து பார்த்தோம்னா ரியல்மி கம்பெனிலே அது வந்து பார்த்திங்கன்னா C3 மாடலாக வந்து சொல்லலாம். C3 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அதே மீடியாடெக் ஹீலியோ G70 ப்ராசஸர் தான். இது வந்து கிராஃபிக்ஸ் மாலி G52 அப்படிங்கிற ஜிபியும் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து அந்த ரியல்மி நாரஸோ 10Aலையும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட ரேம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம் 3GB ரேம் வேரியண்ட்டில் வருது. 32 64GB இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா சென்சார் அப்படிங்கும்போது இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அந்த நாரஸோ 10Aல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஆனால் இதில் வந்து இல்லை. இது ஒரு வித்தியாசம் தான். அடுத்து வந்து இதில் வந்து 2 கேமரா வரும், அதில் வந்து ஒரு 3 கேமரா வரும். இந்த வித்தியாசங்கள் இதில் இருக்குது. இதை வந்து 8,000க்கு வாங்கினா பெட்டராக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் விளாட்றவங்களுக்கு அந்த இது வந்து வாங்கலாம். இல்லை நான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன், சாதாரணமாக வாட்ஸ்அப்பு, ஆஃபீஸ் யூஸு, இந்த மாதிரி அப்ளிகேஷன் சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மொபைல் வாங்க. இது வந்து ரெட்மி 8. இது வந்து உண்மையிலே எல்லாேருக்கும் நார்மலாக செம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் லோவாக தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சோஷியல் மீடியா சாதாரண அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா உங்களுக்கு வந்து நல்லா உழைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 439 SoC கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கேமரா வேரியண்ட்டில் பேக்கில் வந்து 2 கேமரா 12+2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 8MP கேமராவோட வரும். நார்மலாக வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து செம்மையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரியோடு வருது. இது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து கண்டிப்பாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசுகிறது கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் என் வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நன்றி. அதனால் வீடியோ முடிஞ்சுன்னு சொல்லலை, நான் இந்த வீடியோ கடைசியில் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அதனால தான் இதை வந்து இடையில இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, கடைசி உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். இது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. வாங்க அப்படியே பார்த்துட்டு கடைசி அந்த உண்மையும் பார்ப்போம். மேக்ஸிமம் யாரும் வந்து எனக்கு சைனீஸ் மொபைல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் வந்து 10,000க்குள்ளே வேரியண்ட்டில் வந்துடும். இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M01. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 32 3GB ரேமில் வந்து வருது. அது மட்டும் இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 439 இப்போ ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் இதுவும் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் மெமரி கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 3MP + 2MP கேமரா, ஃப்ரண்டில் வந்து 5MP கேமராவோட வருது. ஆனால் இதோட பேட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 4000 mAh பேட்ரி தான். இது வந்து ஏன் அதிகம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 வேரியண்ட்டுக்குள்ளே வந்துடுது. அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டோ G8 G8 பவர் லைட் அப்படிங்கிற இந்த மொபைல் வந்து சீக்கிரம் வருது அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கலாம். இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB ரோமில் கிடைக்குது. இது எக்ஸ்டெண்டபிள் வந்து 256 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக்கில் வந்து 16MP 2MP + 2MP 3 கேமரா இருக்குது. ஃப்ரண்டில் வந்து 8MP கேமரா வரைக்கும் இருக்குது. 5000 mAh பேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். மீடியாடெக் ஹீலியோ P635 ப்ராசர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து போட்டியாக வந்த மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் வாங்குறது பெட்டர். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா இது வந்து வாங்கிடலாம். இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே என்னையும் மதித்து இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சா மட்டும் என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் வந்து எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்து சொன்னேன். ரியல்மி, ஓப்போ, விவோ அப்படிங்கிற 3 கம்பெனிக்குமே ஒரே ஓனர் தாங்க. 3 கம்பெனியும் ஒரே ஓனர் தான். இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்ததில் வந்து ப்ராசர் அதிகமாக கொடுத்தா மித்ததெல்லாம் கம்மியாக கொடுத்துட்றாங்க. ரேமு, எக்ஸ்டர்னல் மெமரி இதெல்லாம் கம்மியாக கொடுத்துருவாங்க. சரி, இன்னொருத்தன் இதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கானே அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவன் ப்ராசரை கம்மியாக கொடுத்துறான். இந்த மாதிரி இந்த செட்டப்பை வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட எல்லா மொபைல் கம்பெனிஸும் சேல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன், நம்ம அந்த மொபைலுக்கு அடிமையாயிட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேணால் ட்ரை பண்ணுவோம். அடுத்த வீடியோ சந்திப்போங்க. நன்றி.